கால்கள் வலிப்பதை உணர்ந்தவன், சிவபெருமான் எப்போதும் ஒரு காலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறாரே என சிவபெருமான் மேல் கொண்ட அன்பின் பால், ஐயனே சற்று மற்றொரு காலை எடுத்து வீசி ஆடும் என்று பணிந்து நின்றான். பக்தனின் வேண்டுகோளுக்கு இணங்கி தானும் காலை மாற்றி வீசி ஆடினார் என திருவிளையாடற் புராணத்தின் 24வது பாடல் கூறுகிறது. அப்படியாக பக்தியின் பால் அரசனது வேண்டுகோளை நிறைவேற்றுகிறான் என்றால் ஐயன் எவ்வாறு எளிமையாக இருப்பான்? இதோ திருஞான சம்பந்தரின் தேவாரம் நமக்கு விளக்கம் தருகிறது. பாடல் தோடுடைய செவியன், வழங்குபவர் செல்வன் சிவரும், பெயரும் மிக பொருத்தம்தான். ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ரூபகம். தோடுடைய செவியன் விடையேறி மணிசூடி கடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏதுடைய மலரோன் உனை நான் பணி வேத அரு செய்த பீபுடைய பிரமபுரமேவிய பெம்மான் இவர் கண்டே. ராவணன் என்று சொன்னால் சீதையை